Hello friends, welcome back to Cracking Cubes. நான் உங்கள் நண்பன் ஃபயாஸ். நம்மளோட சேனல்ல ரூபிக்ஸ் கியூப்ஸ் அண்ட் டிஃபரெண்டான பசில்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு 2x2 மிரர் கியூப். ஸோ இந்த 2x2 மிரர் கியூபை கம்ப்ளீட்டாக நம்ம கலைச்சிட்டு இது எப்படி நம்ம திரும்பி சேர்க்கலாம் அப்படின்றத 1 by 1 நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக கியூபை ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு எப்படி சால்வ் பண்ணுறதை பார்த்துடலாம். ஓகே, நம்ம ரூபிக்ஸ் கியூப்ஸ் சேனலில் ஒவ்வொரு வீடியோட எண்ட்லையும் ஒரு தமிழ் ரிடல்ஸ் கேட்டுட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஒரு விடுகதை கேட்டிருந்தேன். ஸோ அந்த விடுகதை என்ன அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு தேவையான பொருள் காசு கொடுத்து வாங்கவும் செய்வோம், ஆனால் அதை நம்மளால் சாப்பிட முடியாது, அது என்ன அப்படின்றது தான் அந்த விடுகதை. ஸோ இதுக்கான சரியான பதில் பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ். ஸோ சாப்பிட்றதுக்கு நம்ம தேவையான பிளேட்டை வாங்குவோம், ஸோ அதை வந்து நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ இதுதான் அதுக்கான சரியான பதில். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான தமிழ் ரிடல்ஸும் ஒவ்வொரு வீடியோட எண்ட்லையும் நம்மளோட வீடியோவில் இருக்கும். ஸோ இதுக்கான சரியான பதில் கண்டுபிடிக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு ஷேர் பண்ணலாம். அண்ட் இப்போ தான் நீங்கள் கிராக்கிங் கியூப்ஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் கிராக்கிங் கியூப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட் இந்த 2x2 கியூபை ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு எப்படி சால்வ் பண்ணலான்றதை பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ 2x2 கியூப் ஸ்க்ராம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட ஷேப்ஸ் அண்ட் சைஸ் டிஃப்ரென்ஸ்லாம் பார்த்துக்கலாம். ஸோ நார்மலாக நம்ம 2x2 கியூப் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ சேம் லைக் 3x3 கியூப்ல இருக்க மாதிரி 2x2 ஷேப்பில் இருந்தால் எப்படி சால்வ் பண்ணலான்றத வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா அது ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கியூப் சால்வ் பண்ணுறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான், ஏன்னா இதில் கலர்ஸ் இல்லை. ஸோ கலர்ஸுக்கு பதிலாக நம்மளுக்கு சைஸ் அண்ட் ஷேப்ஸ் வச்சு நம்ம இதை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஒரே ஒரு சைஸ் கியூப் மட்டும் பாருங்கள், பிக் சைஸில் இருக்கும். இதை வச்சு தான் நம்ம பேஸாக வச்சு மற்ற எல்லா சைடும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கியூப்பில் இருக்கிறது எல்லாமே கார்னர் பீஸ்ன்றதுனால ஸோ ஒவ்வொன்றும் ஒரு ஷேப்பில் இருக்கும். ஸோ கொஞ்சம் கிளியராக பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம கலைச்சதுக்கப்புறம் கூட நம்ம இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் இந்த கியூப்பில் இந்த ஒரு பீஸ் மட்டும் பிக் சைஸ் இருக்கும், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இந்த மாதிரி சைஸில் வேறு எந்த பிளேஸ்லையும் கியூப் இருக்காது. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு சைஸ் வச்சு, ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு சைஸ் வச்சு, இந்த மாதிரி கியூப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் வந்து 3 இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒன்று இருக்கும், இந்த இடத்துல ஒன்று இருக்கும், அண்ட் இந்த இடத்துல ஒன்று இருக்கும். ஸோ பிக் சைஸ் கியூப் வந்து 1, ரெக்டாங்கிள் வச்சு ஸ்கொயர் வச்சு பார்த்திங்கன்னா 3 சைஸ் கியூப் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்லேயே 2 சைடுமே இருக்கும். ஓகேவா? ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். அண்ட் கார்னர் இந்த நார்மல் கியூப் சைஸ், நார்மல் 3x3 கியூபோட கார்னர் பீஸ் மாதிரி ஒரு பீஸ் இருக்கும். இது ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக அதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு எப்படி சேர்க்கலான்றதை 1 by 1 பார்க்கலாம். ஓகே, கியூபை ஸ்க்ராம்பிள் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஷேப் ஷிஃப்டிங்கில் தான் இந்த கியூபே இருக்கும். ஸோ ஜஸ்ட் எந்த பீஸ் எங்கே இருந்தது அப்படின்ற மணிக்கு தெரியாத அளவுக்கு இது வந்து ஃபுல்லாக வந்து கலைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் நம்ம இதை இப்போ சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஸோ இந்த 2x2 கியூப்பில் பிக் சைஸ் பீஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இதுதான் அந்த பிக் சைஸ் கியூப். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா? நான் சொன்ன மாதிரி 3 சைடுமே நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பீஸை வச்சுக்கிட்டு நம்ம பேலன்ஸ் உள்ள பீஸ் எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதை டாப் லேயராக வச்சுக்கலாம். ஸோ இது டாப் லேயர் அண்ட் பாட்டம் லேயராக கன்சிடர் பண்ணிக்கலாம். டாப் லேயரில் நான் லெஃப்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு பக்கத்தில் நம்மளுக்கு என்ன பீஸ் வரணும்? ஒரு ஸ்கொயர் ஒரு ரெக்டாங்கிள் இருக்கிற பீஸ் வரணும். ஸோ இந்த பீஸ் கூட இங்கே வரலாம். இந்த பீஸ் ஆக்சுவலாக 3 இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இந்த 3 பீஸில் ஏதாவது ஒன்று நம்ம இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். ஜஸ்ட் இந்த பீஸை இப்போ இங்கே ஃபில் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இது இந்த பிக் சைஸ் பீஸை நான் லெஃப்ட் சைடில் வச்சுருக்கேன். ஸோ இந்த பீஸை நான் இங்கே ஃபில் பண்ணணும். ஸோ இதை நான் இங்கே ஃபில் பண்ணணும்னா ஹைட் பண்ணிவிட்டு ஆர் இன்வெர்ஸ் பண்ணிவிட்டு டவுன் அண்ட் ஹைட் பண்ணதை ஜாயின் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு டேர்ன் ஆகி வந்திருக்கு. ஸோ இது கரெக்டான பிளேஸ். இது வந்து மறுபடியும் வைக்கிறதுக்கு இதை மறுபடியும் கீழே கொண்டு போயிட்டு பாட்டமில் டேர்ன் பண்ணிவிட்டு மேலே கொண்டு வந்தோம்னா இப்போ இது கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுதா? ஸோ இந்த மாதிரி டேர்ன் பண்ணாலே கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டாப் லேயர் மட்டும் உங்களுக்கு எப்படி ஜாயிண்ட் ஆகுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஃபார்முலாஸ் எதுவும் போடணுன்ற அவசியமும் கிடையாது. ஸோ இந்த டாப் லேயர் 4 சைடும் நம்ம ஷேப் கொண்டு வரணும். செகண்ட் லேயர் போகும்போது உங்களுக்கு சில ஃபார்முலாஸ் தேவைப்படும், அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கண்டினியூஸாக சொல்கிறேன். ஸோ இப்போது இந்த பேலன்ஸ் இருக்க 2 பீஸ், இந்த ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் இருக்க பீஸு இது ஒன்று இருக்குது. இந்த பேலன்ஸ் 2 பீஸில் ஏதாவது ஒன்று நம்ம இங்கே ஃபில் பண்ணணும் இந்த ரைட் சைடில். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே ரைட்டை டர்ன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி டாப் லேயர் உங்களுக்கு ஈஸியாக சால்வ் ஆகிடும். ஸோ அது எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. ஸோ ஜஸ்ட் டர்ன் பண்ணி நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஆல்ரெடி வச்ச பீஸஸை கலக்கக்கூடாது. ஸோ பேலன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு ரெக்டாங்கிள் பீஸு 2 சைடு ரெக்டாங்கிள் இருக்க பீஸை நம்ம இங்கே ஃபில் பண்ணணும். எதர் இந்த பீஸ் ஃபில் பண்ணலாம், இல்லாட்டி இந்த பீஸ் ஃபில் பண்ணலாம். இந்த 2த்தில் ஏதாவது ஒன்று ஃபில் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட் இந்த பாட்டமில் இருக்கிறத ஃபில் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ இதை இங்கே ஃபில் பண்ணால் எனக்கு கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுமா?
ஆகாது, ஷேப் சேஞ்ச் ஆகி வரும். ஆக்சுவலாக இது வந்து நம்மளுக்கு நேராக நிற்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து பாட்டம் கொண்டு போயிட்டு 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிடுவோம். இப்போ வச்சு பார்க்கலாம். இப்போ இந்த பீஸ் நேராக வந்துருச்சு. இதை டேரெக்டாக வச்சு பார்க்கலாம், கரெக்டாக வரும். ஸோ இதை வந்து பாட்டம் ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஆல்டர்னேட் இந்த பீஸை வந்து நமக்கு ஃபில் பண்ணலான்னு பார்த்தோம். ஆல்டர்னேட் பீஸ் இங்கே ஃபில் ஆகிடுச்சு. ஸோ சேஞ்ச் ஆகி ஃபில் ஆகிடுச்சு, நோ ப்ராப்ளம். நம்மளுக்கு இந்த பீஸ் தான் வேணும் அப்படின்னா இந்த பீஸ் கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். மறுபடியும் இன்னொரு வாட்டி ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த பாட்டமில் உள்ள பீஸை இங்கே ஃபில் பண்ணணும். ஸோ இது வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். எந்த பீஸ் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ பேலன்ஸ் எந்த 3 பீஸையும் நம்ம கலைக்கக்கூடாது. ஸோ சிம்பிள் மெத்தட் தான். இப்போ இந்த பீஸை நான் இங்கே ஃபில் பண்ண போகிறேன். ஹைட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாப் லேயர் நம்ம கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணிட்டோம். ஸோ டாப் லேயரில் ஒரு சைடு பிக் சைஸ் க்யூபும் 2 சைடு ரெக்டாங்கிள் சைஸ் க்யூபும் ரெண்டு சைடு ரெக்டாங்கிள் அண்ட் ஸ்கொயர் சைஸ் க்யூபும் ஒரு சைடு ரெக்டாங்கிள் க்யூபும் சால்வ் பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது இந்த ஸ்மால் பீசஸ் தான் இருக்கும். டாப்பை மட்டும் நீங்கள் ரொட்டேட் பண்ணி பாருங்கள், ஏதாவது ஒன்று கரெக்டான எட்ஜில் பொசிஷனில் உட்காருதான்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து டாப்பில் டேர்ன் ஆகிருக்கு. ஸோ கரெக்டான பொசிஷனில் இல்லை, இது கரெக்டான பொசிஷனில் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம எப்படி டேர்ன் ஆனாலும் இந்த பீஸ் ஆட்டோமேட்டிக்காக இந்த பொசிஷனில் தான் உட்காரும். கலர்ஸ் இல்லாதனால நம்மள இதை எப்படி வேணால் டர்ன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த 2 பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக நிற்கிது இல்லையா? ஸோ ஸ்ட்ரைட்டாக நிற்கிது. இது வந்து நம்ம ஃப்ளாட்டாக மாற்றணும், இந்த மாதிரி ஃப்ளாட் ஷேப்புக்கு மாற்றணும். ஸோ அதனால் இந்த ஏதாவது ஒரு பீஸ் ஜாயிண்டான பீஸை நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் வச்சுட்டு ஆர் யூ ஆர் இன்வர்ஸ் யூ ஆர் 2u ஆர் இன்வர்ஸ் இதை ஃபில் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு 2 பீஸு ஜாயிண்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ இந்த 2 பீஸு நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிருக்கு. பட் ரெண்டுமே வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கிது. ஸோ மறுபடியும் என்ன பண்ணலாம், இந்த பீஸை இதுக்கு நேரம் ஜாயின் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே ஃபார்மில் பண்ணலாம். ஆர் யூ ஆர் இன்வர்ஸ் யூ ஆர் 2u ஆர் இன்வர்ஸ். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு 4 பீஸும் டாப்பில் உள்ளது கரெக்டாக ஃப்ளாட் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ளாட்டான பீஸஸை இப்போ நம்ம வந்து கரெக்டான பொசிஷனுக்கு வைக்கணும். இப்போ நான் இந்த பொசிஷனில் இதை வச்சிட்டேன் அப்படின்னா இந்த 3மே தப்பான பொசிஷனில் இருக்குது. பட் அதுக்கு பதிலாக வேறு ஆல்டர்னேட் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த 2 பொசிஷனும் கரெக்டான பொசிஷனில் ஜாயிண்ட் ஆகிருக்கு. நல்லா தெரியுது உங்களுக்கு, ரெண்டுமே ஃப்ளாட்டாக கரெக்டாக இருக்குது. இது 2 மட்டும் நம்ம ஆப்போசிட்டில் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த பீஸை வந்து நம்ம இங்கே ஃபில் பண்ணணும், இதை இங்கே ஃபில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டெப் வருது அப்படின்னா சிம்பிள் மெத்தட். ஆல்ரெடி நம்மளுக்கு ஜாயிண்டான பீஸை நம்மளுக்கு பேக் சைடில் வச்சுங்க. ஸோ இது ரெண்டும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஜாயிண்டான பீஸை நம்மளுக்கு பேக் சைடில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம பண்ணுற ஃபார்ம்லாம் பண்ணால் போதும். ஆர் இன்வர்ஸ் எஃப் ஆர் இன்வர்ஸ் B2 ஆர் எஃப் இன்வர்ஸ் ஆர் இன்வர்ஸ் B2 ஆர் ட்வைஸ். ஸோ இதை பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணதை டர்ன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா என்டையர் கியூபும் சால்வ். ஸோ இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சில பேர் லக்கியாக ஜாயிண்ட் ஆகிடும், சில பேருக்கு இந்த ஸ்டெப் சால்வ் ஆகாது. அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலான்றதை நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஸ்டெப்பில் பாருங்கள், நம்மளுக்கு பாட்டம் லேயர் வந்து நம்ம வழக்கம் போல் சால்வ் பண்ணிவிடுவோம். ஸோ டாப் லேயர் 2 சைட் ஃப்ளாட் வந்திருக்கும். இந்த 2 சைட் ஃப்ளாட்டும் ஆப்போசிட்டில் இல்லாமல், அதாவது கரெக்டான பொசிஷனில் இருக்குது பட் டேர்ன் ஆகிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஒரு ஸ்கொயர். ஸோ இது வந்து இந்த சைஸுக்கு கரெக்டாக இதில் ஃப்ளாட்டாக இருக்கும் பட் டேர்ன் ஆகி ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா 2 சைடும் ரெக்டாங்கிள். ஸோ இது கரெக்டாக இந்த பக்கம் டேர்ன் ஆயிருந்தது அப்படின்னா இதுவும் கரெக்டான பொசிஷனில் இருக்குது. பட் ரெண்டுமே டேர்ன் ஆயிருக்கு. ஸோ இந்த டேர்ன் ஆயிருக்க பொசிஷனில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி ஜாயிண்டான பீஸை நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு ஸோ கார்னர் ஃபார்மில் என்ன அப்படின்னா இந்த பீஸை நம்ம டவுன் சைடு கொண்டு போய்ட்டு ரொட்டேட் பண்ணோம். ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் டி. இந்த ஃபார்முலாவை எல்லா சைடும் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணோம். ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் டி, ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் டி, ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் டி. இப்போ நம்ம இதை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்ததை ஃப்ளாட்டாக மாற்றியாச்சு. இப்போ இந்த பீஸை நம்ம மாற்றணும். இதை வச்சுக்கிட்டு அதே ஃபார்முலா பண்ணணும். ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் டி, ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் டி, ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் டி, ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் டி. இப்போ நம்மளுக்கு மேலே எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு. பாட்டமில் வந்து நம்மளுக்கு ஷேப் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கார்னர் பீஸை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த கார்னர் பீஸை யூஸ் பண்ணி நம்ம பாட்டமையும் சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா இந்த கார்னர் எப்படி டர்ன் ஆனாலும் இந்த ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ இந்த ஷேப்பில் இருக்கிறதுனால நம்ம எப்படி டர்ன் ஆனாலும் இது கரெக்டாக இதில் போய் ஜாயின் ஆகிடும். ஸோ இதை யூஸ் பண்ணி அதே ஃபார்முலா பண்ண போகிறோம். ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் டி, ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் டி, ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் டி, ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் டி. இப்போது கியூப் கரெக்டான பொசிஷனுக்கு வந்துருச்சு. எல்லா சைடும் டாப்பை மட்டும் டர்ன் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது ரொம்ப ஈஸியான கியூப். ஸோ 2x2 மிரர் கியூப் நீங்கள் ஜஸ்ட் சிம்பிளாகவே சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு ஜஸ்ட் எந்த பீஸ் எங்கே வரும்னு தெரிஞ்சாலே போதும்.
ஸோ கலர்ஸ் கூட நம்ம ரிமைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 2 ஸ்டெப்பில் நம்ம இது கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக இருந்தது புரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு ஸோ மிரர் கியூப் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சால்வ் பண்ணதை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோட கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணலாம். ஓகே, ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி வீடியோட எண்டில் ஒரு விடுகதை கேட்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த விடுகதை என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அதிகமாகிட்டே போகும். ஸோ அந்த விடுகதை என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அதிகமாகிட்டே போகும், பட் உங்களுக்கு அது குறையவே குறையாது. அது என்ன? ஸோ இன்னொரு கிளியராக சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அதிகமாகிட்டே போகும், ஆனால் உங்களுக்கு அது திரும்ப குறையவே குறையாது. அது என்ன? ஸோ இதுக்கான சரியான பதில் கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோட கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.